50 நாள் ஆபரேஷன்ல இன்னைக்கு நாள் 36. நம்ம காலிஸ்தனிக் லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு சிங்கிள் கம்பி ஸ்கில் டே தான். குறிப்பா ஹியூமன் கொடி தான் ஏத்த போறோம். 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் டானு, அதனால சீக்கிரமே வாங்க போனாயில மீன். ஆனா இந்த முறை கீரல போட்டு அவரே பண்ணாரு க்ளீன். தென் மீனை வாங்கிட்டு அங்க இருந்து கானு. வேகமா வந்தாலே சோகம் தான். மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டாங்க. பிஎஃப்க்கு ஓட்ஸே குடிக்கலாம் ஜாலியானு பார்த்தா டப்பா ஆயிடுச்சுங்க காலியா. சரி வேற வழியே இல்லன்னு வெள்ளரியை வச்சு வழி விடாம 6 முட்டையை அணை கட்டி அடி அடி அடிச்சிட்டேன். தென் மசாலா போட்டு மேரினேஷன்லாம் முடிச்சிட்டு காஸ்டியூம் 1ல இருந்து காஸ்டியூம் 2க்கு மாறிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். ஃபுல் டொயின் வந்தாலும் பிடிச்சத பண்ணும்போது குஷி ஆயிடுவேன். கண்மூடி கட்டிங்க போட்டு மதிய உணவு ரெடி பண்ணி பக்காவா சாப்பிட்டுட்டேன். தென் ஸ்கிரிப்ட் வாய்ஸ் ஓவர் எடிட்லாம் முடிச்சிட்டு ஹியூமன் கொடி ஏத்த கிளம்பியாச்சு. பேசிக்ஸ்க்கு டாக் சுசா ஹோல்ட் பண்ணி முடிச்சிட்டு கப்பல் மாதிரி ஹாலோ உடம்புல ஹோல்ட் பண்ணேன். தென் டிராகன் கொடி ஏத்தும்போது கோர் கதற ஆரம்பிச்சிச்சு, கால்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அங்க ஒரு மஞ்சள் மனிதன் வந்து மாசா மோட்டிவேஷன் பண்ணிட்டாரு. அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வாஸ் சுருதினி என்னைய அழைச்சிட்டு போய் ஈஸியான கிரிப்ல கொடி ஏத்துனா. ஆனா கொஞ்ச நேரத்துல குட்டிஸ் வந்தது இடம் மாத்தினேன். தென் கொஞ்ச நேரம் தூக்கி தூக்கி வச்ச காலை அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க சமூக வேலை. இப்ப ஃபுல் எனர்ஜியோட பெரிய கம்பியில பெரிய மஞ்சள் பேண்டை வச்சு கொடி ஏத்துனா ஈஸியாவே போச்சு. இந்த ஆபரேஷனுக்குள்ள எப்படியாவது கொடி ஏத்திரணும்னு சின்ன பேண்ட்ல ட்ரை பண்ண 6 செகண்ட் ஹோல்ட் பண்ண. வீட்டுக்கு வந்து ராத்திரி உணவுக்கு ஷிம்லா ஆப்பிள் 1, பட்டர் முட்டை தோசை 2, ஃப்ரெஷ் பீஸ் 3 சாப்பிட்டு தூங்கிட்டேன். நீங்களும் சந்தோஷமா இருங்க.